ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்மதி ரைஸில் மஜ்பூஸ் தாங்க செஞ்சுருந்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு வட்டா வச்சிடலாம். 1 கிலோவுக்கு தகுந்த மாதிரி ஒரு வட்டா வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கனுமே வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன், அதுவுமே போட்டுடலாம். நல்லா பெரிய பெரிய சிக்கனுங்க. மஜ்பூஸுக்கு இப்படி தான் வாங்குவாங்க. நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி, தம்பி ஒய்ஃப் நல்லா செய்வாங்க, அவங்களுமே வர சொல்லி சரி வாமா இன்றைக்கி வீடியோ போடலாம் இப்போ ரெசிபின்னு சொல்லி வர சொன்னிருந்தேன். அவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. அடுத்து சிக்கனுமே போட்டுருவோம். சூப்பராக இருந்துச்சுங்க. யாருக்கெல்லாம் மந்தி பிரியாணி பிடிக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சிக்கன் போலாம் பெருசு பெருசாக மந்தி பிரியாணிக்கு இப்படி தான் செய்வாங்க. போட்டு நல்லா பரட்டிடலாம். உப்புமே போட்டாச்சு. உப்புமே போட்டு நல்லா கிண்டிடுவோம். கிண்டி அடுத்து வந்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி அந்த கொதி வந்து அந்த அதிலே வந்து கறி வெந்துடும் பாதி. மஜ்பூஸ் தேவையான சிக்கன் மஜ்பூஸ் தேவையானது மஜ்பூஸ் பவுட்ரு, மேகி கட்டையும் போட்டாச்சு. அதுமே போட்டு நல்லா பரட்டிட்டு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி கொதி வந்தோடனே அதிலே பாதி கறி வெந்துடும். சிக்கனுமே நம்ம எடுத்துருவோம். எடுத்து சிக்கன் 65 எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 பவுடருமே போட்டு பரட்டி வச்சிடலாம். தண்ணியுமே கொதி வந்துடுச்சு. அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. பாஸ்மதி ரைஸு அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு நல்லா ரெண்டு கொதி வந்து தம்மில் விட்டுடலாம். சாப்பாடு அப்போ தான் நல்லா உடையாமல் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டு ஒரு 2 பரட்டிடுவோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா கடாயில் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வணக்கிடலாம். முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வதக்கிடுவோம். அதுவுமே வந்து நம்ம வந்து மஜ்பூஸுக்கு தான் முக்கியமான மெத்தடு. மேலே வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு சிக்கனுக்கு வந்து நல்லா தட்டி வச்சாச்சு. அதுவுமே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கனுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், டைமும் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. மணி 2 ஆகிடுச்சு. வாசனையாக செம்மையாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டுமே வேறு லெவல். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் எல்லாருக்கும் மஜ்பூஸ் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து சில்லி சட்னியும் டொமேட்டோ சட்னியுமே செஞ்சுருந்தேன். சிக்கன் குருமாவே கொஞ்சம் செஞ்சுருந்தேங்க. அதுவுமே சூப்பராகவே இருந்துச்சு. பாருங்கள், சாப்பாடு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே வேறு லெவலுங்க. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோட வீடியோக்கெல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.